வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது சசிகலாவின் புதிய முடிவு, அதாவது என்னவென்றால் சசிகலாவின் அந்த ரீஎன்ட்ரி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பேட்டியும் அளித்திருந்தார். அதாவது விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இது என்ன பிரைவேட் வேலையா? அதாவது இது ஒரு வேலையை செஞ்சுட்டு 2 வருடம் வேலையை செஞ்சுட்டு மீதம் பார்த்திங்கன்னா அதன் பிறகு கழித்து 2 வருடத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் மீண்டும் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறது என்ன? இது என்ன கட்சியா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பொதுவேலியிலிருந்து நான் விலகி கொள்கிறேன் என்று சொன்னவரே அவர்தான். இப்பொழுது அதிமுகவை காப்பாற்றணும்னு வந்து கொண்டிருக்கிறார்களே, இது என்ன அப்படின்றத கேட்குறாரு. அப்போ இவ்வளோ நாளாக யார் அதிமுகவை காப்பாற்றி வச்சுட்டு இருக்கிறது அப்படின்றதையும் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். தற்பொழுது பெரும் விதத்தில் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் துவங்குவார்கள், ஆனால் முடிப்பார்களா என்று தெரியவில்லை என்பது போல் தான் பார்த்திங்கன்னா மறைமுகமாக நம்மளுடைய பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கும் நிலைமையில் இது பெரும் பரபரப்பை சசிகலா வட்டாரங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சமயத்தில் பெரும் அளவில் சொல்லக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவின் தலைமை குறித்தும் ஒரு சில விஷயங்களை குறித்தும் பார்த்திங்கன்னா பேசி கொண்டிருக்கிறார். இதில் குறிப்பாக கூறுகையில் என்னவென்றால் அதிமுகவின் தலைமையை ஓபிஎஸ்ஓ சசிகலா அவர்களோ இல்லை டிடிவியோ இணைந்து நீங்கள் எப்படி வேணால் கைப்பற்றுங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சரிதான், முதல்ல ஆதரவாளர்களை பார்த்திங்கன்னா திரட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி தரப்பிலிருந்து ஒரு சில புள்ளிகள் சொல்கிறாங்க. ஏன்னா அவர்கள் பின்னாடி ஆட்கள் இல்லை, ஆதரவாளர்கள் இல்லை அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அதனை சுட்டி காட்டும் வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய பார்த்திங்கன்னா புள்ளிகள் சொல்வதாகவும் கூறப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்றது இது மூலமாக தெரிகிறது. எடப்பாடியின் ஒரு சில கருத்துக்களால் அதிமுக பிளவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது எடப்பாடியின் அடுத்த கட்ட முடிவே என்னவென்றால் அதிமுகவில் ஒன்று சேரக்கூடிய கூட்டத்தை தற்பொழுது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் பார்த்திங்கன்னா தலைமை பற்றி யோசிக்காமல் மற்ற விஷயங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறாராம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தை பற்றி ஒரு சில முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி கேட்டு தெரிந்திருக்கிறார். அதன் பிறகு அதை பற்றி இன்று பேட்டி அளிப்பார். அதன் பிறகு பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.